கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதரர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த அருமையான வேலையில் மீண்டும் யூடியூப்பில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தேவன் இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்துவை கொண்டு நியாயம் தீர்க்கப் போகிறார். இந்த நியாய தீர்ப்பு இந்த உலகத்தில் 3 விதமான நியாய தீர்ப்பு இருக்கும். ஒன்று, பிதாக்களின் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தேவன் கொடுத்த சட்டத்தின்படி. இரண்டாவது, மோசேயின் காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் மக்களுக்கு 613 கட்டளையின்படி இருக்கும். அதே போல் இன்றைக்கு கிறிஸ்துவன் காலத்தில் வாழ்ந்துகிறவர்களுக்கு கிறிஸ்துவ உபதேசத்தின்படி இருக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 12:48, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கும் என்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும் என்று சொல்லி, ஆகினால இயேசு கிறிஸ்துவோட வசனம் இன்றைக்கு நம்ம நியாயத்திருக்கிறதா இருக்கிறது. ஆகினால் அந்த நியாயத்தீர்ப்பில் நாம் வெற்றி பெற்று நாம் பரலோகம் போகணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதை கற்றுக்கொண்டு அதன்படி நடந்து நாமும் புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தின்படி வாழ்ந்து அந்த பரலோகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து எடுத்தவராக. ஆமேன்.